இது முக்தி மற்றும் ஜீவன் முக்தி. ஓம் சாந்தி. நாம் அப்படி தந்தையையும் நமது அமைதியான இனிமையான வீடையும் நினைவு செய்தோம் என்றால் அது நமக்கு முக்திக்கு வழிவகுக்கின்றது. நாம் முக்தியில் சென்று விடுகின்றோம். பிறகு தந்தை கூறிய ஞானம், அதாவது முதல் இடை கடையின் ஞானம், இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை தந்தை நமக்கு சொல்கின்றார். இது ரகசியமாக இருக்கின்றது. இந்த ரகசியத்தை தந்தை நமக்கு குழந்தைகளுக்காக சொல்கின்றார். இதை நாம் அறிந்து கொள்வதன் மூலமாக, அதாவது நாம் நினைவு செய்வதன் மூலமாக நாம் ஜீவன் முக்தி என்ற நிலையில் வந்து விடுகின்றோம். இது ஒரு நொடிக்கான விஷயமாக இருக்கிறது என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆகையால் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி என்ற நிலையில் இருப்போம். அதற்காக நாம் இந்த சக்கரம், சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடை ஞானத்தை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாம் ஜீவன் முக்தி என்ற நிலையை அடைந்து விடுகின்றோம். ஓம் சாந்தி.